வாழ்க்கையை நீ பணைய வைக்காவிடில் அந்த வாழ்க்கையை நீ என்றுமே வெல்ல முடியாது. சொல்லு சாமி. என்னம்மா என்ன பண்றீங்க? உன்னையே நான் அடிக்கணும் ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன். படிக்கிறீங்களா? இந்த புக்கையே படிச்சு என்னத்த பண்ண போறீங்க? எவ்வளவு ஒரு அர்த்தமான புக் தெரியுமா? உண்மைதான், அது உங்களுக்குள்ள மட்டும்தானே இருக்கும். நீங்க எவ்வளவு சாதனை பண்ணிருக்கீங்க அத்த. அவங்க ஒண்ணுமே இல்லாம இந்த யூடியூப்ல வந்து எவ்வளவோ செஞ்சுட்டேன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க ரியலாவே செய்யறீங்க. ஆனா நீங்க இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் எத்தனை பேருக்கு உதவி செய்யலாம் தெரியும். ரியலா என்ன செய்யறமா? ஏதோ ரியலா செய்யறீங்க. என்னம்மா நீ எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ நல்லது பண்றீங்க தானே. அப்படி தெளிவா சொல்லு கண்ணு. செஞ்சுட்டேன்னா எனக்கு ஒண்ணும் புரியல. எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ நல்லது செய்றீங்க, படிக்க வைக்கிறீங்க, படிக்க முடியாதவங்களுக்கு படிக்க வைக்கிறீங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் இப்படி ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்ன சொன்ன இப்ப நீ? வாங்கி பிரெஞ்சில சொன்னேன். இதெல்லாம் உனக்கு நல்லதுல தெரியுமா? கத்துக்கணுங்கிறது என்னோட ஆசை. இங்கிலீஷ்லயும் கத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் நிறைய செய்யலாம்ல. அது மட்டும் இல்ல, ஆசைதான் இங்கிலீஷ் பேசலான்ட்டு நம்ம வாயில நுழைய மாட்டேங்குது. அதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே படிச்சுன்னா தானமா வரும். நீங்க இன்டர்வியூ கொடுக்கும்போது அடுத்த தடவை இங்கிலீஷ்ல தான் பேசுவீங்க. எப்படி தெரியுமா? எப்படி? நீங்க இங்கிலீஷ் படிக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சர் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நான் போய் படிக்கணுமா? நீங்க எல்லாம் போக வேண்டாத்த, அவங்களே வீட்டுக்கு வர சொல்லிருக்கேன். உங்களுக்கு வீட்டுக்கே வந்து சொல்லி கொடுப்பாங்க. இப்படி எல்லாமே இருக்கா? படிக்க நம்ம போன காலம் போய் இப்ப அவங்களே வந்து வீட்டுக்கு வந்து சொல்லி ஈஸியா கத்துக்கலாம். உங்களுக்கு கத்து கொடுக்க செலவாகுமே, என்ன பண்றது? அத நான் பாத்துக்கிறேன். நீங்க படிக்கிறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன். நீங்க மத்தவங்க படிக்கிறதுக்கு எவ்வளவு பண்றீங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருப்பேனா? என்ன ஒரு அக்கறை அத்தை மேல. என் சமத்து மூத்த மருமக என் சரி. அந்த ஆகவழி மருமக என்ன பண்றா? தூங்கிட்டு இருக்கிறா. இப்ப பார்த்தாலும் தூக்கம், சோறு, தூக்கம். நான் அந்த டீச்சருக்கு கால் பண்ணி இப்ப வர சொல்லட்டுங்களா? சரி சீக்கிரம் வர சொல்லுமா. சரிங்க. எனக்கு இங்கிலீஷ் கத்துக்கணும்னு ஆசைதான். ஐ வில் ட்ரை. நான் வர சொல்றேன். ஓகே. யாரே இங்க வர இருங்க. யாருமா அது கொடையோட? ஐயோ அம்மா! இது பாங்க பேபிங்களா? ஆமா, அவங்கதான் வர சொல்லிருக்காங்க. எதுக்குங்க? யாருக்கும் முதியோர் கல்வி எடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு அதனாலதான் நான் கிளம்பி வந்திருக்கேன். நீங்க தான் அந்த இங்கிலீஷ் டீச்சரா? ஆமா. ஐயோ எனக்கு வேற பயமா இருக்குது. பார்கவி, அரியா பார்கவி, இது என்ன அடி புது கோமாளி வந்திருக்கு? என்னங்க வாடி, இது யாரடி இது? ஐயோ அத்தை, இப்பதான் இப்படி பேசுறாங்க. I don't like this, you know. Oh my God. Okay teacher, please. இப்படி எல்லாம் பண்ணா நான் போயிடுவேன் பாத்துக்கோ. Okay teacher, நீங்க உள்ள வாங்க. சரி, அது என்ன சாடை? கொஞ்சம் கொடையை மடக்குங்க. வீட்டுக்குள்ள வந்துமா கொடையோட வருவீங்க? இல்ல, வெளியே ஒரே புழுக்கமா இருக்கா, அதான் கொடையோட வந்திருக்கேன். சரி வாங்க உள்ள வாங்க. இன்னும் என்னென்ன கொடுமைகள் எல்லாம் அனுபவிக்க போறேனோ. நல்லா இருக்கேன் பார்கவி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். என்ன பார்கவி, இங்க வந்துட்டு கூட நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கோம், இங்கிலீஷ்ல பேசு. Okay teacher, how are you? Yeah, I am fine. Please take a seat. How Please take a seat. வாங்க. நானும் வட ஆப்பிரிக்காவிலையும் பாத்திருக்கேன், தென்னாப்பிரிக்காவிலையும் பாத்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாமிருகத்தை பார்த்ததே இல்லடா. பார்கவியா? அது என்ன மருமகனா? நீங்க யாரு? நான் தான் முதியோர் கல்வி எடுக்க வந்திருக்க டீச்சர். அப்படி எங்க யாரும் வயசானவங்க இல்லைங்க, போயிட்டு வாங்க. இல்ல, அவங்க ஒரு மாமியார் யாரும் இருக்காங்களாமே, ஆமா நான் அவங்களுக்கு தான் முதியோர் கல்வி எடுக்கணும்னு என்ன வரசம் இருக்காங்க. அதெல்லாம் ஓகே. நீங்க எப்படி டிஃபரெண்டா இருக்கீங்க? உங்களை பார்த்தா டீச்சர் மாதிரியே தெரியலையே. இது என்ன நான் குறைஞ்சு போயிருக்கேன் சொல்லுங்க. நான் டீச்சர் தான். உங்க பேரு என்ன? என் பேரு அருப்புக்கோட்டை அருக்காணி. ஓ, அந்த அர்கானி டீச்சர் நீங்க தானா? ஆமா. அதுக்காக அர்கானி சடையவே போட்டுக்கிட்டீங்களா? வாங்க. வருவா இப்பதான் அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தாளா? வந்ததுமே எனக்கு இந்த மாதிரி கோமாளி வரும்னு சொல்லாம போயிட்டாலே. என்னது? என்ன பேசுறீங்க? இல்லைங்க டீச்சரமா கோவப்படாதீங்க. நான் வந்து போயிட்டு உங்களுக்கு சூடா ஏதாவது ஹார்லிக்ஸ் போர்ன்விட்டா கொண்டு வரேன், இருங்க. சரி. இந்த பார்கவிக்கு வேற வேலையே இல்ல. போய் இப்படியாப்பட்ட ஒரு ஃபேமிலியில நம்மள மாட்டி விட்டுட்டாலே. நடக்கிறதே சரி. என்னங்க மேடம்? இந்தாங்க டீச்சர் அம்மா. என்னது இது? உங்க மூதி தண்ணியே போதும். இந்தாங்க. ஓ, என்ன இப்படி இன்சல்ட் பண்றீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. I don't like this, you know. தலையில ஊத்திடுவேன். நீங்க வந்தது தலை குளிக்காம வந்திருப்பீங்களா? அதுக்கு சடை முடிச்சு கலக்குது. குளிப்பாட்டி வேணா விடுறேன், வாங்க. Oh, dare you?
இது எவ்வளவு பெரிய காஸ்ட்லி ஜடை தெரியுமா உங்களுக்கு? தெரியாதே, சொன்னாதான் தெரியும். பியூட்டிஷியன் தெரியுமா? அப்படின்னா? ஹேர் ஸ்ட்ரைக்கிங் தெரியுமா? அப்படின்னா? இதெல்லாம் பியூட்டி பார்லர் போயிருந்தாதான் தெரியும் உங்களுக்கு. ஐயோ, எவ்வளவு இன்சல்ட் பண்றான் இந்த டீச்சர் மாதிரியே தெரியல. புதுசா வந்த கோமாளிங்க யூடியூப் சேனலுக்கு புதுசா வந்திருக்காங்க. இவங்கதான் அருப்புக்கோட்டை அருக்காணி அம்மா டீச்சர் அம்மா. சரி டீச்சர், உங்க இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கொடுத்தாச்சு. எனக்கு இங்கிலீஷ் சொல்லி தரீங்களா நல்லா? எவ்வளவு தெரியும் உங்களுக்கு இங்கிலீஷ்? இங்கிலீஷ் எனக்கு 24 எழுத்து தெரியும். இந்தாங்க தண்ணி குடிங்க. 24 எழுத்துல யாரு சொன்னது உங்களுக்கு இங்கிலீஷ்? அப்புறம் தண்ணி குடிங்க. தண்ணி எனக்கு வேண்டாம். சரி, அப்ப எத்தனை எழுத்துங்க இங்கிலீஷ்ன்றது? அதாவது இங்கிலீஷ்ன்றதே பாத்தீங்கன்னா 26 நான் சொல்லுங்க. சரி, கொஞ்சம் நிலையாம நல்லா நின்னுதான் பேசுங்களேன். இது வந்து என்னோட பாடி லாங்குவேஜ். முதியோர் கல்வி எடுக்கும் போது நம்மளோட ஃபேஸ். சரி, இருந்துட்டு போகுது. இங்கிலீஷ்ன்றது 7 எழுத்து தானே? உங்களுக்கு யாரு சொன்னது இங்கிலீஷ்ன்றது வேற 7 எழுத்துன்னு? உங்களுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கத்தானே பார்க்கவே என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இப்படி வந்து நான் மாட்டிப்பண்ணி கனவு கூட எதிர்பார்க்கல. சரி, உங்களுக்கு கஷ்டமா இருந்தா அப்படி கிளம்பிடுங்க மேடம். அப்படி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு பேமெண்ட் வேணும். நீங்க கத்துக்கிட்டா என்ன, கத்துக்கலன்னா எனக்கு என்ன பொறுத்தவரை பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் போயிட்டே இருப்பேன். இப்ப இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணமே அந்த இருக்கட்டும். இதெல்லாம் என்ன கோமாளித்தனமா? வாட்ச். இது கோமாளி இல்ல, இதுதான் எங்க ஊர் நெக்லஸ். தெரியுமா உங்களுக்கு? ஏமா, இது என்னமோ வேப்பந்தாளா? இது என்னமோ இருமா இது என்ன பூவு? இது மாதுளம்பழ செடி பூவு. இது பாக்குறவங்க கண்ணுக்கு தான் அப்படி தெரியுமா? இது ஆக்சுவலா இதோட காஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இது வந்து 1 lakh. தெரியுமா உங்களுக்கு? அப்படி போடு. 1 கோடி நீ பார்த்த 1 லட்சம் ரூபாய். இவகிட்ட நான் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு நான் இன்னும் என்னென்னலாம் பாட போறேன்னு தெரியல. பாருமா, இப்படி எல்லாம் பேசுனேன்னா நான் டியூஷன் எல்லாம் உனக்கு எடுக்க மாட்டேனா? இப்படியே நான் போயிடுவேன். செய்து போ ஆத்தா, நீ போனினாவே அப்படியெல்லாம் நான் போக மாட்டேன். நான் சொல்லி கொடுத்துட்டு தான் போவேன். என்ன புது கொடுமை? போகவும் மாட்டாளாமா, இருக்க சொல்லியும் தர மாட்டாளாமா. என்னமோ நடக்கிறது. ஏன் நீங்க வித்தியாசமா பேசுறீங்க? நார்மலாவே பேச மாட்டீங்களா? என்ன இதுதான் இங்கிலீஷ் ஸ்டைல். சரி, ஓகே. என்னமோ சொன்னீங்களே LOWங்களா? சாமி இப்பதான் வரியா? இவ்வளவு டயர்டா இருக்க? சரி சாமி. இது என்ன பாட்டி? யார் பாட்டி? இவங்கதான் புதுசா இங்கிலீஷ் டீச்சர் சாமி. நம்ம உங்க சித்தி தான் அரேஞ்ச் பண்ணிருக்கா. இது இங்கிலீஷ் டீச்சரா? இதை பார்த்தா ஏதோ குக் வித் கோமாளில இருந்து ஒடியாத மாதிரி இருக்கு. How dare you? என்ன எப்படி பேசுது இந்த பொண்ணு? அந்த பொண்ணு அப்படித்தான் பேசும். ஏன்னா சடா என்னமோ அப்படி நல்ல மாதிரி படம் எடுத்து. இது வந்து ஹேர் ஸ்டைல், ஹேர் ஸ்டைலா? இவன் உன்னை பார்த்தா டீச்சர் மாதிரியே தெரியல. நீ என்ன டீச்சர் முடிச்ச? நான் என்ன படிச்சிருந்தேன் உனக்கு என்ன? நீ எப்படி இருக்க இப்படி பேசுற? என்னவ உன்னை பார்த்தா எனக்கு டீச்சர் மாதிரியே தோணல. எனக்கும் அதேதான். அவங்க 2 பேருக்கும் தோணல. எனக்கு என்ன? ஏன் டீச்சர் உங்க நாக்குல என்ன சூடு வச்சுட்டாங்களா? யாரு சூச்சனா இல்லம்மா. இது வந்து பாத்தீங்கன்னா என்னமா பண்ற? என்னோட ஹேர் ஸ்டைல். ஓ மை காட். நோ, இது என்ன மயக்கமா இருக்கு? மயக்கலாம் இல்ல. என்ன இப்படி எல்லாம் பண்றீங்கம்மா? ஒரே இன்சல்ட். முடியல டீச்சர், எங்க டீச்சர்? என்ன பாட்டி இது? என்ன கொடுமை? இதை கொண்டாந்து கூட்டியாந்து டீச்சர்னு வச்சிருக்கீங்க. அப்படி என்ன இங்கிலீஷ் கத்துறாங்க? உங்களுக்கு என்ன அவசரம்? எனக்கு அவசரம். பெரிய மருமக தான் அரேஞ்ச் பண்ணி. இங்கிலீஷ் தெரியுமா என்னமோ தெரியல. இதை பார்த்தா டீச்சர் மாதிரியே தெரியல. உட்கார வச்சு இங்கிலீஷ் வைக்கிறீங்க. ஐயோ, பேசி உட்காரு. கோபப்படாத சாமி, நீயும் 4 வார்த்தை கத்துக்கோ. உட்காரு. இதுக்கு இங்கிலீஷ் கத்து நான் இங்க பெரிய ஆளாவா? இதுக்கே ஒண்ணும் தெரியாது போல. ஏன் நீ சொல்லு, இங்கிலீஷ் பெல்லின்னு சொல்றீ? இங்கிலீஷ் பெல்லின்னு சொல்லு பாப்பு. Batch, because
Batch. Batch. ஐயோ இவங்களுக்கு அந்த பட்டு தவிர வேற எதுவும் தெரியாது போல இருக்கு. Batch. பட்டு லோவுஸ் வேற என்ன இருக்கு? Batch. பட்னு சொல்லிட்டு இருந்தா பட்னு எரிக்கி போடுவேன். ஏய் என்னம்மா இப்படியே நான் பிஹேவ் பண்றேன் என்கிட்ட? இப்படியெல்லாம் இருந்தா நான் டியூஷன் எடுக்கிறதுக்காக நான் வரமாட்டேன். அழகுடி அம்மா. இது என்ன மூக்குல? அதுவா, நான் அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா எனக்கு பிறக்கும் போது வச்ச திருஷ்டி போட்டு, அது தெரியுமா? திருஷ்டி போட்டா இல்ல குப்பரை படுத்திருக்கும் போது அறிவிட்டுருச்சேன். என்னம்மா நீ பந்தத்துல இருந்து ரொம்ப ஓவரா பேசிச்சுக்கோ. இப்படி எல்லாம் என்கிட்ட பேசுற வேலையை வச்சுக்காத, தெரிஞ்சுக்கோ. உன்னை பார்த்தா டீச்சர் மாதிரியே தெரியுது. வேற எப்படி தெரியுது? டீச்சர் மாதிரி தெரியலன்னா உனக்கு அப்படி இல்ல. லோன்னா குறைவு. ஐயோ உங்க பூ விழுந்துருச்சு கீழே. பரவாயில்ல இருக்கட்டும், வச்சுக்கிறேன். சரி ஓகே. லோனா? லோன்னா குறைவு. முதல் நாளுமா குறைவு பத்தி சொல்றீங்க, நிறையவே சொல்லி தர மாட்டீங்களா? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நான் டீச்சரா நீ டீச்சரா? ஐயா இது என்னமோ நம்பிக்கை இல்ல. என்ன எனக்கு வேண்டாம். போய் போய் இப்படியே பட்டவங்கிட்ட மாட்டி விட்டுட்டு போயிட்டா இந்த பாருங்க. குருவி ரொட்டி இல்ல, அந்த குருவி ரொட்டி தான் இது நல்லா இருக்கும். எனக்கெல்லாம் வேண்டாமா, நீ சாப்பிட்டு சரியா? பட் என்ன போய் இப்படி ஒரு இதுல கொண்டு வந்து விட்டுட்டானே. But still, you know, I can't believe this, yeah. இது rabbit. Rabbit. இதுதான் உங்களுக்கு ஹாபிட்டா? என்ன எனக்கு வேண்டாம். கேட்டாலும் தர மாட்டேன், போடி. ஒரு டீச்சருக்கு மரியாதை கொடுக்காம போடின்னு சொல்ற, என்னம்மா நினைச்சிட்டு இருக்கோம்? அடி பாரு, இது என்ன கண்ணுல குத்திடுறாங்க போயிட்டு. பின்னாடி ஒரு டீச்சர் ஒரு மட்டு மரியாதை இல்ல, என்னடி பிஹேவ் பண்றீங்க? கண்டிஷனர் எல்லாம் போட்டு நல்லா குளிப்பாட்டி விட்டு. ஏன் நீ டீச்சர் இந்த மாதிரி கனவு இல்லையா? என்னமா பண்ற நீ? கண்ணுல குத்தி தொலைக்கிறாங்க போடி. ஒரு டீச்சர் என்னமா இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்களேமா? டீச்சர் தானே நம்ப வேணாம். என்னடி பச்சை மிளகாயா? பச்சை மிளகாயா? என்னோட 1 lakh செய்யணுமா இது? ஏதோ இங்கிலீஷ் புக் ஏதோ திருடிட்டு வந்திருப்பா போல இருக்குது. ஐயோ என்னுடைய 2 lakhs புக்குமா இது? இதுக்காக தான் இவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? 2 lakhs. சாமி நீ காலேஜ்ல டயர்டா வந்திருப்பா, போய் தூங்கு சாமி போ. முதல்ல போடி உள்ள எழுது. ஏய் எழுதி என் பேத்திய போடின்ற. பின்ன ஒரு டீச்சர் ஒரு மட்டு மரியாதை இல்லாம டீச்சரா டுபாகூர் டீச்சரா? உண்மையை ஒத்துக்கோ. டுபாகூர் டீச்சரா? ஒரு டுபாகூர் டீச்சர் ஏடி ஒன்ன மாதிரி பார்கவி இவள மட்டும் டீச்சர் மாதிரி தெரியல. ஐயோ இவ பேரு குஷி. குஷியா? அதுக்கா நீ நான் என்கிட்ட ஐயோ இவ பேரு குஷி டீச்சர். இவளை நான் விட மாட்டேன். என் பேத்தியவே குண்டு இல்லைன்னு பண்றேன். ஏய் வீடி டுபாகூர் டீச்சரை கூப்பிட்டு வந்துட்டு இங்கிலீஷ் தரேன். இவ இங்கிலீஷ் கத்தா போறா? இவ இங்கிலீஷ் கத்து நான் பேசணுமா? இதெல்லாம் விழுந்த போது சொல்ற கேட்க மாட்டேங்கிறீங்க. என்னடி how dare you என்ன கூட்டி விட்டு இன்சல்ட் பண்றியா நீனு? உன் மதனின் லவா இல்ல பேயா இவ? இப்படி அடிக்கிறா போட்டு. சரி போதும் இருங்கடி, வீடியோ முடிச்சுக்கலாம், அவங்களுக்கே போர் அடிச்சிடும். ஹாய் மக்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம புதுசா வந்த டீச்சரை வச்சு உங்களுக்காக ஃபுல் ஃபன் பண்ணியாச்சு. இன்னும் கண்டினியூவா அவங்க டீச்சர் தான் வந்து எங்களுக்கு அன்னைக்கு டே டு டே சொல்லி கொடுப்பாங்க இங்கிலீஷ். இது மூலமா நீங்களும் கத்துக்கோங்க இங்கிலீஷ், சரிங்களா? ஓகே பாய். உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எல்லாருமே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நீங்க முதல்ல நாக்க போய் செக் பண்ணுங்க.